ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா சமையல்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நம்ம என்னென்னலாம் சேர்த்து அரைக்க போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் 1/2 கிலோ தனியா எடுத்திருக்கேன். தனியாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன குச்சி, கல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். நம்ம என்ன தான் பாக்கெட்டில் வாங்கினாலும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், நான் வந்து நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா குண்டு மிளகாய் தான் சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட நல்லா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு. இது ரெண்டுத்தையுமே நான் 2 நாளைக்கு அளவுக்கு காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சீரகமும் 50 கிராம் அளவுக்கு மிளகும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா வறுக்காமல் கூட அப்படியே அரைச்சி எடுப்பாங்க. நான் வந்து இந்தமாரி வறுத்து சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் இந்தமாரி ஐட்டம்ஸ்லாம் நான் வறுத்து தான் சேர்ப்பேன். மிளகாலாம் வறுக்க மாட்டேன். நான் நல்லா காய வச்சுருவோம் இல்லையா, ஆல்ரெடி நம்ம வெயிலில் 2 நாளைக்கு. அது நல்லா காஞ்சி நல்லா மொறுன்னு நல்லா மிளகா உடையிற அளவுக்கு இருக்கணும் நமக்கு. இப்போ இது நல்லா ப்ரௌன் கலராக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். லைட் ப்ரௌன் வந்தால் போதும். இது பாருங்கள், எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், ஒரு 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயமாக நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இந்த குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு, காரக்குழம்பு, அதுக்கப்புறம் பொரியல் செய்கிறதுக்கு, ஏதாவது காய் பொரியல் பண்ணோம் இல்லையா, அந்த பொரியலுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் தூளை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போது கடலைப்பருப்பு 50 கிராம், இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கடுகு சேர்ப்பாங்க. கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி இல்லை புழுங்கலரிசி, ஏதாவது ஒரு அரிசியை சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. நான் அரிசிலாம் சேர்க்குறது கிடையாது. நான் எப்பவுமே இந்த ஐட்டம் தான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பை வறுத்தெடுத்தது நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு தட்டு ஃபுல்லாக கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா வீட்டிலே வச்சு காய வச்சு எடுத்திருக்கேன். நான் வெயிலில் அதை வைக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெயிலில் போடும்போது அது எல்லாமே பறந்து போய்டும், ஒன்று கூட இருக்காது நமக்கு. அதனால் நான் வீட்டிலே வச்சு காய வச்சு எடுத்துப்பேன். வீட்டிலே நம்ம ஒரு தட்டில் போட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு துணி போட்டு மூடி வச்சிட்டா அது ஆல்ரெடி அது காஞ்சிடும். அது இங்கே பாருங்கள், கட்டி மஞ்சள் சேர்த்துருக்கேன். சுக்கு ஒரு 50 கிராம் அளவு தான் சேர்த்துருக்கேன். சுக்கு சேர்த்துக்குங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம மிளகாத்தூளோட இந்த மசாலோடு சேர்ந்துருக்கனால நம்ம சமையலில் டெய்லி அது செய்கிறதுனால நமக்கு தெரியாது, நம்ம தனியாக தான் அது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கிட்டால் நம்மளுடைய உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க. சுக்கு, மிளகு, மஞ்சள் சேர்க்குறேன். கருவேப்பிலை சொன்னேன் பார்த்திங்களா, நான் வீட்டிலையே நல்லா தட்டில் போட்டு காய வச்சு எடுத்துருக்கேன். அது நான் லைட்டாக சூடு ஏற வரைக்கும் நான் எடுத்துட போகிறேன். எடுத்தாச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டீல் பக்கெட்டோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டோ இருந்தால் அதில் சேர்த்து அரைக்க கொடுத்துடுங்க. அரைக்க கொடுக்கும்போது சொல்லுங்கள், கொஞ்சம் நைஸாக அரைக்க சொல்லிவிட்டு. ஒரு 2-3 வாட்டி போட்டு அரைச்சா தான் கொஞ்சம் நைஸாக உங்களுக்கு பொடி கொஞ்சம் அதிகமாக கூட கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பொடி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதேமாதிரி வெயிலில் நீங்கள் நல்லா முறுன்னு காய வச்சிடணும் மிளகாவை. அப்போ தான் மிளகா கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மஞ்சளையும் சுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இடித்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது. மிஷினில் பார்த்திங்கன்னா சரியாக அரைக்காது. இந்தமாரி நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் மிளகாத்தூளை. அரைக்க கொடுத்துருவோம். பாருங்கள், காலையில் கொடுத்தேன், இப்போ மதியம் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், அரைச்சி வந்தாச்சு. இவ்வளோ ஃபுல்லாக இருந்தது பக்கெட் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா எனக்கு 2 மாதத்துக்கிட்ட வரும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வர அளவுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுடுவேன். அதை மூடி வச்சுடுவேன். நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த ஸ்மெல் போய்டும் நமக்கு, மிளகாத்தூளோட ஸ்மெல்லு. அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு மிளகாய்த்தூள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.